நம்ம தோட்டத்துல ரீசெண்டா வந்து வெண்டைக்காய் விதைகள் வந்து போட்டு வச்சிருந்தோம். ஸோ இந்த பாத்திலாம் நம்ம போட்டிருந்தோம், நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து விதை போட்டுட்டோம், நம்மளுடைய வேலை முடிஞ்சுட்டு செடிகள் வந்து வளர்ந்துரும் அப்படின்னு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே தண்ணி ஊற்றும் போச்சுல பாத்தியில இருந்து தண்ணி வேகமா ஆரம்பிச்சுல இந்த பாத்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே கண்டுக்கிடாம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செடிகள் எல்லாமே சரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அதை வந்து ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா நம்ம ரெகுலரா செக் பண்ணி அந்த பாத்தியம் வந்து நம்ம ரெகுலரா எடுத்து விட்டாதான் நமக்கு வந்து செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வேலையை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வந்து ஃபுல்லாவே பாத்தியுமே எடுத்து முடிச்சாச்சு பாருங்க. கீழே இருந்த மண் எல்லாத்தையுமே நம்ம தோண்டி நம்ம செடியோட மூட்டுகளை நல்லாமே குமிச்சு வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணாதான் நமக்கு வந்து உள்ள வந்து நிறைய களைகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கும், சின்ன சின்ன புல்லுலாம் வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம இப்படி ரெகுலரா நம்ம தோன்றனால நமக்கு வந்து புல்லுமே வளராம போயிடும். ஸோ இப்படி நம்ம ரெகுலரா செக் பண்ணா மட்டும்தான் நமக்கு செடியுமே நல்லாவே வளரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.